Hello guys and welcome to b4u. ஸோ இன்னைக்கு இருக்கக்கூடிய சிச்சுவேஷனில் யூடியூப்லேயும் சரி வெளியில் இருக்கக்கூடிய இடங்களையும் சரி அதிகமாக வந்து போயிட்டு இருக்கக்கூடிய கண்டென்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக ஃபுட் ரிலேட்டடாக தான் இருக்கும். ஸோ இது ரிலேட்டடான பிஸ்னஸ் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து அதில் ஒரு நல்ல சக்ஸஸ் வந்து நம்ம அடைய முடியும். ஸோ ரீசெண்ட் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த வேஃபுல். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபாரினில் வந்து ரொம்பவே வந்து பாப்புலராக இருக்கக்கூடிய ஒரு ஃபுட் ஐட்டம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இப்போ வந்து நமக்கு நம்ம தமிழ்நாட்டிலையும் சரி இந்தியா லெவலையும் சரி வேஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து ஃபேமஸ் ஆகிட்டு இருக்குது. ஸோ இது ரிலேட்டடான ஃப்ரான்ச்சைஸியாக இருக்கட்டும் இல்லைனா நீங்களே வந்து கூட ஓன் ஷாப் வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி கூட இந்த பிஸ்னஸ் வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ண முடியும். ஸோ இன்னைக்கு வீடியோவில் இந்த வேஃபுல் ரிலேட்டடான பிஸ்னஸ் வந்து எப்படி நம்ம ஸ்டார்ட் பண்ணுறது, ஸோ இதுக்கு எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் ஆகும், இதில் எப்படி நம்ம ஹை லெவல் ப்ராஃபிட் வந்து ஏர்ன் பண்ணுறது, இந்த பிஸ்னஸில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன ட்ரிக்ஸ் எல்லாமே வந்து நம்ம வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாலி வேஃபுல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த வேஃபுல்லே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டைப்ஸ் வந்து இருக்குது. நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பர்கர் மாதிரி இருக்கிற வேஃபுல்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பீஸா மாதிரி கட் பண்ணி கொடுக்குற மாதிரியான வேஃபுல்ஸ் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய டைப்ஸ் வந்து இதில் இருக்குது. ஸோ இதில் வந்து நம்ம வந்து எந்த அளவுக்கு வந்து கிரியேட்டிவிட்டி வந்து நம்ம கொண்டு வரமோ ஸோ அந்தளவுக்கு வந்து நம்ம பிஸ்னஸ் வந்து இம்ப்ரூவ் பண்ண முடியும். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து லாலி வேஃபுல் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சிட்டி ஏரியாஸில் இருக்கிறவங்க இது ரிலேட்டடாக பார்த்துருப்பீங்க. ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா வேஃபுல் ஷாப் வச்சுருக்கவங்களே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான டிஃப்ரெண்டான க்ரியேட்டிவிட்டியில் நிறைய வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்துட்டுருக்காங்க. நார்மலாகவே வந்து வேஃபுல் அப்படிங்கிறது எப்படி தயாரிக்கிறது, ஸோ இதுக்கு வந்து நம்ம எப்படி மார்க்கெட்டிங் கொண்டு வரதுங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிட்டு ஸோ அதில் வந்து நம்ம கொஞ்சம் கால் ஊண்டி நின்றுட்டோம்னாலே இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மிஷினரிஸ் வந்து டிஃப்ரெண்டான ஷேப்ஸு அப்புறம் மாடல்ஸ் வந்து நிறைய மிஷினரிஸ் இருக்குது. ஸோ அதை நம்ம யூஸ் பண்ணும்போது நமக்கு டிஃப்ரெண்டான வேஃபுல்ஸ் வந்து நம்ம கொண்டு வர முடியும். ஸோ அதுதான் வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இதோட நோக்கம், ஸோ இந்த பிஸ்னஸ் வந்து நம்ம என்னென்ன விஷயங்கள் வந்து கரெக்டாக பண்ணணும் அப்படின்னா அந்த பிஸ்னஸில் நல்ல சக்ஸஸ் ஆக முடியும் அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா டேஸ்ட் தான். ஸோ வேஃபுலை பொறுத்தளவு நீங்கள் எந்த அளவுக்கு டேஸ்ட் கொடுக்குறீங்களோ அதுதான் ஃபஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ எந்த அளவுக்கு நீங்கள் நல்ல டேஸ்ட் குட் குவாலிட்டியான ஃபார்முலா வந்து நீங்கள் கரெக்டாக வந்து நீங்கள் தயார் பண்ணி ஸோ அதுக்கேற்றாப்புல நம்ம வந்து டேஸ்ட் கொடுக்கும்போது கண்டிப்பாக வந்து பிஸ்னஸ் வந்து ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போக முடியும். ஸோ அதுக்கப்புறம் நான் முன்னாடி சொன்ன மாதிரி இது வந்து நிறைய கிரியேட்டிவிட்டியான விஷயங்கள் வந்து நம்ம பண்ணலாம். ஸோ இதிலே வந்து பார்த்தீங்கன்னா சாக்லேட் வேஃபுல்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் ஐஸ்கிரீம், இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டிஃப்ரெண்டான வெரைட்டிஸ் வந்து நீங்கள் கொடுக்கணும். ஸோ அதில் வந்து நம்ம நல்ல க்ரியேட்டிவிட்டி நம்ம அதிகமாக கொடுக்கும்போதும் இந்த பிஸ்னஸ் வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம கொண்டு போக முடியும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காம்படிட்டிவான ப்ரைஸ் வந்து நீங்கள் கொடுக்கணும். ஸோ வெளியில் வந்து உங்களுக்கு காம்படிட்டிவ்ஸ் வந்து அதிகமாக இருக்கிறாங்க அப்படின்னா ஸோ அதுக்கு தக்கன வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் கொடுக்கணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா இதோட மேனுஃபேக்சரிங் காஸ்ட் அப்படிங்கும்போது ரொம்ப கம்மியான விஷயமாக தான் இருக்கும். ஸோ ரொம்ப பெரிய லெவல் பார்த்தீங்கன்னா நமக்கு மேனுஃபேக்சரிங் காஸ்ட் வந்து ஆக போகிறதுல கம்மியான அளவு மேனுஃபேக்சரிங் காஸ்ட் தான் ஆகும். ஸோ அதனால் வந்து ஒரு காம்படிட்டிவான ப்ரைஸ் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக நல்ல ஈஸியாக வந்து மார்க்கெட்டில் வந்து சக்ஸஸ் ஆக முடியும். அதாவது ஃப்ரான்ச்சைசி இந்த மாதிரி நீங்கள் போகும்போது உங்களுக்கு அவங்க கொடுக்கக்கூடிய ப்ரைஸ் லிஸ்ட்டில் தான் நீங்கள் வந்து செல் பண்ணி ஆகணும். நீங்கள் வந்து கிரியேட் பண்ணி நீங்களே ஓனாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா ஒரு காம்படிட்டிவான ப்ரைஸ் வந்து கண்டிப்பாக நம்மளால் கொடுக்க முடியும். ஸோ அதுக்குண்டான டீட்டெயில்ஸ் நான் இதில் வந்து கொடுத்துருக்கேன். சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சர்வ் பண்ணக்கூடிய விஷயம் வந்து ரொம்ப க்ளீனாக, ரொம்ப நீட்டாக, ரொம்ப ப்ரொஃபஷனலாக நம்ம வந்து சர்வ் பண்ணணும். ஸோ அந்த வேஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா சில இடங்களில் வந்து ரொம்பவே ஒரு சும்மா நார்மலாக ஒரு பேப்பர் பிளேட்டில் வச்சு கொடுக்குறது, ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் இல்லாமல் அதுலேயும் ஒரு சின்ன க்ரியேட்டிவிட்டி நம்ம கொண்டு வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம பிராண்ட் வந்து மக்கள் மத்தியில் ஈஸியாக வந்து பதிஞ்சிடும். ஓகேங்களா? ஸோ நம்மளோட குறிக்கோள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு, ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்கூல்ஸ் இருக்கக்கூடிய ஏரியாஸில், அதுக்கப்புறம் பார்க், பீச், மால், இந்த மாதிரியான ஏரியாஸ் வந்து நீங்கள் மோஸ்ட்லி டார்கெட் பண்ணுங்கள். ஏன்னா அந்த மாதிரியான இடங்களில் தான் வந்து பார்த்தீங்கன்னா என்டர்டைன்மெண்ட் கேட்டகரி ஆஃப் பீப்புள்ஸ் வந்து நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ இப்போ காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஈவினிங் டைமில் உங்களுக்கு வந்து காலேஜ் ஸ்கூல் விடும்போது அந்த டைமில் உங்களுக்கு வந்து நல்லா வந்து பார்த்தீங்கன்னா வியாபாரம் வந்து இருக்கும். இல்லை அப்படின்னா பார்க், பீச், மால் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மச் பெட்டர் அப்படின்னு சொல்லலாம். அதுவும் மால் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்ப பெட்டர். ஏன்னா இப்போ பீச், பார்க்கு போகிறவங்களோட மாலுக்கு போகிறவங்களோட எண்ணிக்கை தான் ரொம்பவே அதிகமாக இருக்குது. நிறைய நீங்களே பார்த்துருப்பீங்க. ஓகேங்களா? ஸோ அதனால் மால் வந்து நீங்கள் டார்கெட் பண்ணலாம். அது போக வந்து பார்த்தீங்கன்னா பீச், பார்க் இந்த மாதிரியான ஏரியாஸும் நீங்கள் வந்து கொஞ்சம் டார்கெட் பண்ணி அந்த மாதிரியான ஏரியாக்களில் நீங்கள் வந்து கடை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிளேஸ் வந்து செலெக்ஷன் பண்ணுறது நம்ம ஆல்ரெடி முன்னாடியே சொல்லியிருந்தோம். ஸோ இந்த பிளேஸஸ் வந்து நமக்கு எந்த மாதிரியான ஷாப் வந்து வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு 10க்கு 10 அளவில் இருக்கக்கூடிய ஒரு ஷாப்பே நமக்கு வந்து போதுமானதாக இருக்கும். ஸோ நியர்பை வந்து பார்த்திங்கன்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி அந்த ஸ்கூலு, பீச்சு, பார்க்கு, மால் இந்த மாதிரியான ஏரியாஸில் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். இல்லை அப்படின்னா ரொம்ப பெட்டர் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஃபுட் ட்ரக். ஓகேங்களா? ஃபுட் ட்ரக் அப்படிங்கிறது இப்போ நீங்கள் ரீசெண்ட் டைமில் நிறைய பார்த்துருப்பீங்க. ஒரு டாடா ஏஸ்லையோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன 407 வேன்லேயோ வந்து பார்த்தீங்கன்னா அதிலே ஒரு ஃபுட் ட்ரக்கு மாதிரி நம்ம வந்து ஒரு ஃபுட் ட்ரக் மாதிரி நம்ம ரெடி பண்ணி வெல்டிங் ஒர்க் ஷாப்பில் கொடுத்து நம்ம வந்து அதுக்கு கொஞ்சம் நம்ம இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னாலே நம்ம ஒரு ஃபுட் ட்ரக் வந்து நம்ம ரெடி பண்ணிடலாம். இந்த ட்ரக்கில் என்ன நமக்கு பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த ட்ரக்கை வந்து எங்கேனாலும் கொண்டு போய் நீங்கள் வந்து ஷாப் வந்து போட்டுக்கிட முடியும். ஒரு இடத்துல உங்களுக்கு வியாபாரம் இல்லைனா கூட இன்னொரு இடத்துக்கு நீங்கள் வந்து கொண்டு ஷிஃப்ட் பண்ணிக்கலாம் ஈஸியாக. இதே ஷாப் அப்படிங்கும்போது அது நம்ம ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆனால் இன்டீரியர் ஒர்க்லாம் நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா ரெண்டாவது ஷிஃப்ட் பண்ணுறது வந்து ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ஸோ இப்போ ஃபுட்
ட்ரக் அப்படிங்கும்போது நீங்கள் ட்ரக்லேயே எல்லாம் இன்டீரியர் ஒர்க் எல்லாமே நீங்கள் பண்ணி ஒரு நீட்டாக அந்த ட்ரக்கை வந்து நீங்கள் லே அவுட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் அந்த ட்ரக்கை வந்து ஒரு இடத்துல உங்களுக்கு சேல்ஸ் இல்லைனா கூட நீங்கள் இன்னொரு இடத்துக்கு ஈஸியாக வந்து மூவ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் ஷாப்போட ஃபுட் ட்ரக் வந்து நீங்கள் போகிறது ரொம்ப ரொம்ப மச் பெட்டர் அப்படின்னு சொல்லலாம் இந்த பிஸ்னஸை பொறுத்தளவில். ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் இதுக்கு உண்டான மிஷினரிஸ் அப்படின்னு பார்க்கும்போது மொத்தமே 2 மிஷினரிஸ் தான். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளவர் அந்த நம்ம மாவு வந்து மிக்ஸ் பண்ணுறதுக்கு உண்டான மிஷினரி. ஸோ இது நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன மிஷினரி தான். ஓகேங்களா. நம்ம வீடுகளில் கூட இந்த மிஷினரி நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரியான ஒரு சின்ன மிஷினரி தான் மாவு வந்து மிக்ஸ் பண்ணுறதுக்கு. செகண்டரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த வேஃபிள் லாலி வேஃபிள் வந்து தயாரிக்கக்கூடிய இந்த ஒரு மிஷினரி. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஷாப் மேக்கிங். ஸோ முன்னாடி நான் சொன்ன மாதிரி நீங்கள் 10x10 ஒன்று நீங்கள் ஷாப் வந்து போகலாம், இல்லை அப்படின்னா நீங்கள் ஃபுட் ட்ரக் வந்து போகலாம். ஸோ ரெண்டுக்குமே இந்த விஷயங்கள் வந்து கண்டிப்பாக தேவைப்படும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட இன்டீரியர் செட்டப். ஸோ நீங்கள் ஃபுட் ட்ரக்காக இருந்தாலும் சரி ஷாப்பாக இருந்தாலும் சரி உங்களுக்கு இன்டீரியருக்கு வந்து நீங்கள் ஒரு டெக்கரேஷன் வந்து பண்ணணும். அதாவது இந்த ஃபுட் ட்ரக்கு ஆர் வந்து ஷாப் வந்து நீங்கள் ஒரு டெக்கரேட் பண்ணுவீங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்இடி சைன் போர்டு அப்படிங்கிறது நம்மளோட பிராண்டுக்கு உண்டான முன்னாடி இருக்கக்கூடிய நேம் போர்டு. ஸோ அது வந்து எல்இடி போர்டில் நம்ம வந்து நம்ம தயார் பண்ணிக்கிட்டோம்னா நம்ம பார்க்குறது கொஞ்சம் ப்ரொஃபஷனலாக லுக்காக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட கிச்சன் வந்து ஃப்ரண்ட்டில் இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கணும் இந்த ஷாப்பை பொறுத்தவரை. இப்போ வேனாக இருந்தால் சரி, ஏன்னா நீங்கள் வந்து வெளியில் நீங்கள் வந்து ஷாப்பில் வச்சுருந்தாலும் சரி உங்களோட கிச்சன் வந்து ஃப்ரண்ட்டில் இருக்கிற மாதிரி கொஞ்சம் பார்த்துக்கிட்டிங்கன்னா பெட்டர். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெனு போர்டு, அதுக்கப்புறம் எல்இடி டிஸ்பிளே அப்படிங்கும்போது இப்போ நீங்கள் KFC இந்த மாதிரியான இடங்கள்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. முன்னாடி ஒரு டிஸ்பிளே இருக்கும். ஸோ அதில் தான் நம்ம பார்த்து மெனு சொல்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரியான எல்இடி டிஸ்பிளே வந்து நீங்கள் வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பில்லிங்க்கு வந்து நம்ம சிஸ்டம் வந்து வச்சுக்கணும். ஸோ இதுதான் நம்மளோட ஷாப்புடைய ஓவர் அவுட். இந்த வேஃபிள் தயாரிக்கக்குண்டான ஃபார்முலேஷன் வந்து நாங்கள் கொடுத்துருக்கேன். இது வந்து நார்மலாக ஒரு வேஃபிள் வந்து நம்ம தயார் பண்ணி அதை வந்து நம்ம டெக்கரேட் பண்ணி கொடுக்குறதுக்குண்டான ஃபார்முலேஷன்ஸ் வந்து நாங்கள் கொடுத்துருக்கோம். ஓகேங்களா. ஸோ இப்போ ஹவு டு மேக் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதுக்குண்டான ஃப்ளோர் எல்லாமே நம்ம வந்து போட்டு நான் முன்னாடியே கொடுத்துருந்த மாதிரி இந்த ஃபார்முலேஷன்ஸ் உள்ள எல்லாத்தையுமே நம்ம ஃப்ளோர் மிக்சிங் மிஷினரி நான் சொல்லியிருந்தேன். ஸோ அந்த மிஷினரிக்குள்ளே எல்லாத்தையுமே போட்டு நம்ம தேவையான வாட்டர் ஆட் பண்ணி நம்ம வந்து அதை ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வேஃபிள் மேக்கிங் மிஷினரியில் நம்ம ஃபஸ்ட்டு நம்ம லாலி வேஃபிள் தான் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கோம். ஸோ லாலி வேஃபிள்க்கு உண்டான மிஷின் இன்கேஸ் நீங்கள் வேறு ஏதாவது டிசைனில் வந்து வேஃபிள் வந்து நீங்கள் தயார் பண்ணிங்கன்னா அதுக்குண்டான டிசைன்ஸ் வந்து இருக்குது. இப்போ பபுளாக உள்ள மாதிரி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பர்கர் மாதிரி கட் பண்ணி கொடுக்குற மாதிரியான மிஷினரிஸ், அதே மாதிரி நிறைய டைப் ஆஃப் மிஷினரிஸ் இருக்குது. ஸோ எல்லாமே கொஞ்சம் காஸ்ட் வைஸ் கொஞ்சம் கம்மி தான். ஸோ நீங்கள் டிஃப்ரெண்டான நீங்கள் க்ரியேட்டிவிட்டியாக கொடுக்க போகிறீங்கன்னா அதுக்கு தக்கன நீங்கள் மிஷினரிஸ் வந்து வாங்கிக்கலாம். சரிங்களா. ஸோ இதில் வந்து நீங்கள் உங்களுடைய இந்த மிஷினரிஸில் நீங்கள் அதை ஃபில் பண்ணி நீங்கள் க்ளோஸ் பண்ணி அதுக்கப்புறம் அதை எடுத்துட்டிங்கனாலே உங்களுக்கு வேஃபிள் வந்து ரெடி ஆயிரும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் அதில் டெக்கரேஷன் பண்ணி நீங்கள் ப்ராடக்ட் வந்து கஸ்டமர் கையில் நீங்கள் டெலிவரி பண்ணிடலாம். ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் இதோட இன்வெஸ்ட்மெண்ட் டீடைல்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இப்போ ஷாப்பாக இருக்கட்டும், ஷாப்புக்கு வந்து நீங்கள் அட்வான்ஸ் வந்து 20,000 வரைக்கும் ப்ரே பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு நல்ல இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஃபேமஸான இடமா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அட்வான்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். இதே நீங்கள் ஃபுட் ட்ரக் ரெடி பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு வண்டி வாங்கி நீங்கள் அதை ரெடி பண்ணுறதுக்கு கண்டிப்பாக ஒரு 2 lakhலேருந்து 2.5 lakhs வரைக்கும் செலவாகும். நீங்கள் எதுக்கு போகிறீங்க அப்படிங்கிறது நீங்கள் தான் வந்து முடிவு பண்ணணும். ஃபுட் ட்ரக் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெட்டர். ஒரு செகண்ட் ஹேண்டு டாடா ஏஸோ இல்லைனா வந்து ஒரு 407 இந்த மாதிரியான வேன் வந்து நீங்கள் வாங்கி ஸோ அதை நீங்கள் வெல்டிங் ஒர்க் ஷாப்பில் நீங்கள் வந்து 1 lakh வந்து செலவு பண்ணி நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். சரிங்களா. ஸோ அதுக்கப்புறம் இன்டீரியர் ஒர்க்கு நீங்கள் ஃபுட் ட்ரக்காக இருந்தாலும் சரி ஷாப்பாக இருந்தாலும் ரெண்டுக்கும் 30,000 ஒரு ஃபால் சீலிங்கு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கலர் பெயிண்டிங் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு ஒரு 30,000 வரைக்கும் செலவு பண்ண வேண்டியிருக்கும். அப்புறம் எக்ஸ்டீரியர் ஒர்க்கு நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த சைன் போர்டு, எல்இடி டிஸ்பிளே இந்த மாதிரியான விஷயங்களுக்கு ஒரு 30,000 வரைக்கும் செலவு பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் மிஷின் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 20,000 வரைக்கும் செலவாகும். சரிங்களா. ஸோ மிஷினரி காஸ்ட் வந்து கொஞ்சம் கம்மி தான், ரொம்ப பெரிய லெவல் மிஷினரிஸ் எதுவுமே கிடையாது. ஸோ அதுக்கப்புறம் ரன்னிங் காஸ்ட் அப்படிங்கும்போது நம்ம ரா மெட்டீரியல் வாங்குறது பை பண்ணுறது ஒரு நாளைக்கு உண்டான விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5,000 வரைக்கும் செலவாகலாம். சரிங்களா. டோட்டலாக வந்து ஒரு 1,05,000 ஒரு 1.5 லட்ச ரூபா ரேஞ்ச் வந்து நீங்கள் கையில் வச்சுருந்தீங்கனாலே ஒரு ஷாப்பில் இந்த பிஸ்னஸ் வந்து நீங்கள் ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஸ்டார்ட் பண்ண முடியும். இன்கேஸ் நீங்கள் வந்து ஃபுட் ட்ரக் போகிறீங்கன்னா அதுக்குண்டான அமௌண்ட் வந்து உங்களுக்கு ஆட் ஆகும். சரிங்களா. ஸோ இதில் ப்ராஃபிட் டீட்டெயில்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு வேஃபில் வந்து நீங்கள் மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுக்கு உங்களுக்கு 50 rupees வரைக்கும் தான் செலவாகும். ஸோ இதோட சேல்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்றைக்கி 100 rupeesலேருந்து 500 rupees வரைக்கும் அதோட க்ரியேட்டிவிட்டிக்கு தக்கன அதில் யூஸ் பண்ணியிருக்க இன்க்ரீடியன்ஸுக்கு தக்கன நீங்கள் இருக்கக்கூடிய ஆம்பியன்ஸுக்கு தக்கன வந்து பார்த்திங்கன்னா அதோட ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகும், டிக்ரீஸ் ஆகும். ஸோ இது எல்லாமே டிபெண்டிங் ஆன் உங்களோட டேஸ்ட்டு, நீங்கள் எந்த பிளேஸில் வந்து சேல் பண்ணுறீங்க, ஸோ உங்களோட டேஸ்ட் எந்த மாதிரி இருக்குங்கிறத பொறுத்து இது வந்து வேரி ஆகிட்டே இருக்கும். ஸோ ப்ராஃபிட் அப்படிங்கும்போது உங்களுக்கு 50 rupeesலேருந்து 450 rupees வரைக்கும் கூட கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் எந்த அளவுக்கு அதை க்ரியேட்டிவிட்டியாக கொண்டு வரீங்கிறத பொறுத்து தான். ஸோ பெர் டேக்கு வந்து பார்த்திங்கன்னா 5,000லேருந்து 10,000 வரைக்கும் கூட நீங்கள் இந்த பிஸ்னஸ் வந்து ஏர்ன் பண்ண முடியும். இதுக்கு அதிகமாகவும் கூட ஏர்ன் பண்ண முடியும். ஒரு நல்ல பாப்புலரான ஏரியாவில் நீங்கள் ஷாப் வந்து சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதில் ஒரு நல்ல ப்ராஃபிட் வந்து எடுக்க முடியும். ஓகேங்களா. ஸோ இது எல்லாமே டிபெண்டிங் ஆன் உங்களோட பிளேஸ் அண்ட் டேஸ்ட் தான். ஓகேங்களா. ஸோ இந்த பிஸ்னஸ் பற்றியான தெளிவான டீட்டெயில்ஸ் வந்து நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த பிஸ்னஸுக்கு நிறையா வந்து ஃப்ரான்ச்சைசி ஆப்பர்ச்சுனிட்டிஸும் நிறைய பேர் வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து எனக்கு ஒரு அமௌண்ட் வந்து நான் கையில் கொடுத்து ஒரு பிளேஸை நான் கையில் கொடுத்துருவேன், எனக்கு வந்து ஷாப் ரெடி பண்ணி அவங்களெல்லாம் பண்ணி கொடுத்துறோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஃப்ரான்ச்சைசி ரிலேட்டடாக நீங்கள் வந்து போகலாம். இல்லை நான் ஓனாகவே பண்ண போகிறேன், என்னோட ப்ரைஸ் லிஸ்ட் தான் நான் கொடுப்பேன், என்னோட ப்ரைஸ் லிஸ்ட்டு கம்மியான ப்ரைஸில் தான் கொடுப்பேன், ஒரு டீசெண்டான ப்ராஃபிட் எனக்கு
எனக்கு கிடைச்சா போதும், பட் நான் நல்ல ப்ராடக்ட் மக்கள் கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன்னு நினைக்கிறவங்க தனியாக நீங்கள் வந்து பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாமே உங்களோட விருப்பம் தான். ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக ஒரு ஃபியூச்சரில் இன்னொரு 10 வருஷத்துக்கு இந்த பிஸ்னஸ் அழிய போகிறது கிடையாது. ஸோ ஒரு நல்ல ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணணும் அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக அந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு என்ன கருத்துக்கள் இருக்குது அப்படிங்கிறது கீழே வந்து கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. ஸோ இன்னைக்கு வீடியோ பார்த்த அனைத்து தமிழ் நெஞ்சங்களுக்கும் நன்றி, வணக்கம்.